ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோவில் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி லோக்கா அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மலையாள படம். ஸோ இன்றைக்கி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் நஸ்லின், கல்யாணி பிரியதர்ஷன் இவங்களாம் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஆம்னி கருண் அப்படின்றவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா சாண்டி அவர்களோட கேரக்டர் வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், நஸ்லினோட கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தோட மியூசிக்குன்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் இந்த கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரோ பண்ணி இது எந்த மாதிரி ஒரு டோனை செட் பண்ணுது அப்படின்றதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஹாஃப். ஆனால் அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருந்தாலுமே கூட நிறைய கேமியோஸ் வரும் இந்த படத்தில். ஏன்னா இது ஒரு பார்ட் 1 படம். இந்த படம் தான் வந்துட்டு ஒரு வேர்ல்டு பில்டிங் மாதிரி இந்த ஒரு மொத்த யூனிவர்ஸ்க்குமே. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய கேமியோஸ்லாம் கொண்டு ஒரு திரைப்படம் தான். அண்ட் கடைசியாக வந்து படத்தோட முக்கியமான ஒரு கேமியாவும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கேமியோஸ்லாம் வச்சு ஒப்பேற்றிருக்காங்க. பட் இதெல்லாம் எடுத்து பார்த்தாலுமே கூட இந்த படம் வந்து ஓரளவு ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். எனக்கு இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ என்னோடய ரேட்டிங் இந்த படத்துக்கு 5க்கு 3.25. ஸோ உங்களோட ரேட்டிங் கமெண்ட் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் குட் பை ஃப்ரம் ஆர்எல்.